ஓகே. கேக்குது குருஜி. வணக்கம் ஐயா. வணக்கம். ஓகே, யார் ஜாதகம் தருது? ஐயா நான் கொடுக்கலாம் ஐயா. சிவமணி கொடுக்கலாமா? யாருடையது? தங்கை பையனுடைய. அண்ணன் பையனா? தங்கையின் பையன். தங்கச்சி பையன். ஓகே. ஆமா ஆமா. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. May 24th, 1997. ஒரே நிமிஷம். ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணு. ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணியா? ஹலோ ஹலோ ஹலோ. அப்பா நீங்க காலையில 10 மணிக்கு கூப்பிடுங்க. ஓகே ஓகே. அம்மா டேட் சொல்லுங்க. May 24th, 1997. மறுபடியும் சொல்லுங்க. May 24th, 24/5/1997. சொல்லுங்க. 10:11 PM. 2:11 PM. Toronto. இடம் டொரண்டோ, கனடா. ஜாதகம் போறீங்களா? திதி திருத்திய திதி தேய்பிறை. சாத்தியம் நாமயோகம். சூரியன் சனி. சுக்ரன் யோகி, குரு அவயோகி. குரு சந்திரனும் அவயோகியது. செவ்வாய் உபயோகி. செவ்வாய் சாரி. கரணம் சொல்லுங்க. கரணம் பத்திரை கரணம். கிறிஸ்டி என்று போட்டிருக்கையா? சந்திரன். மைனாசியம் செவ்வாய். பாவக்கட்டம் இல்லையா? எனக்கு பாவக்கட்டம் புரியுங்களா? லக்னம்.
ஜாதகமா பெண் ஜாதகமாம்மா? ஆண் ஜாதகம். ஆண் ஜாதகம். இன்னும் ஸ்லோ அவனுக்கு தெரியல. இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு எத்தனை வருஷம் இருக்கு? நல்லா சொன்ன பாவகட்ட லக்னம் வந்துட்டு சிம்மத்தில் இருக்கு. சிம்ம லக்னம். லக்னம் என்ன நட்சத்திரம் வந்து பூரம். சிம்ம வீட்லயே வந்து செவ்வாவும் இருக்கிறாங்க, ராகும் இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே வந்து உத்திராடம், சாரி உச்சிரம். லக்னத்துல இருந்து 5ல, அதாவது தனுசு வீட்டுல சந்திரன் மட்டும் இருக்கிறாங்க, மூலா. லக்னத்திலிருந்து 6ல குரு மட்டும் இருக்கிறாங்க, அவிட்டா. லக்னத்திலிருந்து 7ல கேது மட்டும் இருக்கிறாங்க, பூரட்டாதி 4ஆம் பாதம். லக்னத்திலிருந்து 8ல மீன வீட்டுல சனி மட்டும் இருக்கிறாங்க, ரேவதி. லக்னத்திலிருந்து 9ல மேஷ வீட்டுல புதன் மட்டும் இருக்கிறாங்க, பரணி. 10ஆம் வீட்டுல வந்து சூரியன் சுக்கிரன் 2 பேரும் இருக்கிறாங்க. சூரியன் கிருத்திகை, சுக்கிரன் மிருகசீரிஷா. சுக்கிரன் மிருகசீரிஷா. இப்ப வந்து சந்திர தசையில சந்திர புக்தி நடக்குது. 2026 1ஆம் மாசம் முடிய சந்திர தசையில சந்திர புக்தி இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே, எல்லாரும் கேக்குதா பேசுறது? சார் கேக்குதுங்க சார். எஸ் சார். ஜாதகம் பிறந்தது பெண் ஜாதகம், ஆண் ஜாதகம். பிறந்த தேதி 24/5/1997. 2/11 மதியம் பிறந்திருக்காங்க. பிறந்தவர் வந்து டொரண்டோ, கனடா. தேய்பிரை திருதியை திதிக்கிறதுனால சூரியனும் சனியும் தீசனி அதிபதிகள். சாத்திய நாம யோகம், சுக்கிரன் சனி யோகி, குரு சந்திரன் வந்து அவயோகி. பத்திரை கரணம், கரணநாதன் கேது, முருகதிபதி சந்திரன், மைனசேதிபதி சிவன். ஓகேவா? ஓகேங்க சார். சரி, இப்ப அடுத்தது வந்து அது எதுக்கு தொடங்கிறதுக்கு இப்ப லக்னம் வந்து பூரத்தில் இருக்கு. யோக நட்சத்திரம், சுக்கரனுடைய நட்சத்திரம், அதனால பாசிட்டிவ். ராகு சபை 2 இடங்களும் உத்தரத்தில் இருக்கிறாங்க, ஈஸ்வரிய நட்சத்திரம். ராகு சபையில் இந்த ஜாதகம் வந்து நியூட்ரல் கிரகங்கள், அதனால வந்து ஃபெயிலியர் ஆகும். ஜாதகத்துல சூரியன் சம்பந்தப்பட்டிருக்காரு, சந்திரன் சம்பந்தப்பட்டிருக்கு. சபை வைனாசி அதை வந்து கணக்கில் எடுக்கக்கூடாது. சபை வந்து நியூட்ரல் கிரகமா வச்சுக்கோங்க. புதன் எதுவுமே வரல, வியாழன் வந்திருக்காரு, வெள்ளி அவரும் வந்திருக்காரு, சனி பகவான் வந்திருக்காரு, ராகு வரல, கேதுவும் வரல. கேது வந்துருச்சு, அதனாலதான் இந்த ராகு செவ்வாய் இருவரும் நியூட்ரல் கிரகம் நிக்கிறது தீசூரிய அதிபதி நட்சத்திரம். அதனால அவங்க வந்து நெகட்டிவ். சந்திரன் வந்து மூலம், கண்ணநாதனுடைய நட்சத்திரம், அதனால அவர் வந்து பாஸ் ஆகுது. குரு வந்து அவேட்டத்துல இருக்கு, அவயோகி, நிக்கிறது நியூட்ரல் நட்சத்திரம், அதனால வந்து ஃபெயிலியர். கேது புரட்டாதி, கேது வந்து யாருன்னா கண்ணநாதன், புரட்டாதி என்பது அவயோக நட்சத்திரம், அதனால ஃபெயிலியர் ஆகுது. குரு வந்து அவயோகி. சனிபவன் வந்து ரேவதி இல்லை,
சனி வந்து உபயோகி, நியூட்ரல் நட்சத்திரம், பூரணி நட்சத்திரம். அதனால அவர் வந்து நல்லது பண்ணுவாரு. புதன் வந்து பரணியில இருக்காங்க. புதன் பரணி, சுக்கரனுடைய நட்சத்திரம், யோகி நட்சத்திரம். சூரியன் கிருத்திகை, தீசுடைய நட்சத்திரத்துல லக்னத்துக்கு 10ஆம் பாவத்துல. அதனால வேலைக்கு சுக்கரன் நிர்விசேஷம், யோகி நியூட்ரல் நட்சத்திரத்துல ஓகே. ஓகேவா? ஓகேங்க சார். ஓகே சார். சரிங்க. யாருக்கா பாசிட்டிவ் நெகட்டிவ் பிரிச்சதெல்லாம் சந்தேகம் இருந்து கேளுங்க. சந்தேகம் இல்லைங்க சார். சந்தேகம் இல்லை சார். சந்தேகம் இல்லை சார். 27 பிறந்திருக்காரு. என்ன வயசு? 28 ஐயா. 29 ஸ்டார்ட் பண்ணி 29 வயசு நடந்துச்சு. ஓகே. ஜாதகத்துல லக்னத்துக்கு 5ஆம் பாவம், திருமணத்துக்கு 5ஆம் பாவத்துக்கு தொடர்பு இருக்கு. கேதுவுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து, அதனால அந்த நட்சத்திரம் இது வந்து கேரியர், கல்வி, அறிவு, ஞானம், தொழில், இதெல்லாம் வந்து பாசிட்டிவா வேலை பார்க்கும். திருமணம் வரும்போது கேதுவுடைய நட்சத்திரமும் நெகட்டிவா தான் வேலை பார்க்கும். ஒண்ணு, கேது அமர்ந்தது 5 நட்சத்திரத்துல 5, 8 நட்சத்திரமான 5ஆம் வீடு வந்து தனுசு, 8ஆம் வீடு வந்து மீனம். அந்த வீட்டு ஓனர் வந்து குரு பகவான், அவருடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால இதுவும் திருமண வாழ்க்கை கடுமையா பாதிக்கும். சரிங்களா? அடுத்தது சூரியன் கிருத்தி, அவரும் வந்து தன்னுடைய பங்குக்கு திருமண வாழ்க்கையை வந்து கொடுப்பார். 10ஆம் பாவத்திலே இருந்தாலும் கூட அவரும் தன்னுடைய பங்குக்கு திருமண வாழ்க்கையை வந்து பாதிப்புகளை உருவாக்குவார். குரு அவிட்டம் 4 மற்றும் 9ஆம் இடாதிபதி நட்சத்திரம், சபையுடைய நட்சத்திரம். சபைக்கு திருமணத்துக்கு தொடர்பு என்பது உண்டு. ஓகேவா? ஓகே சார். இங்க ஃபெயிலியர். அப்ப அது இல்லாமல் சந்திர தசை நடைமுறையில் இருக்கு. சந்திரன் வர மூலத்துல உட்காருங்க 5ஆம் பாவத்துல. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, திருமணத்தில் தடைகள் என்பது உருவாகும், பிரச்சனைகள் என்பது உருவாகும். எதுக்காக ஜாதகம் வந்தீங்க? யாதம் ஒரு திருமணத்தை பற்றியும் மற்றது ஒரு படிப்பு வேலையை பற்றியும் கேட்கறதுக்காக. திருமணம் ஆமா. புரிஞ்சதா எல்லாருக்கும்? ஓகேங்க சார். புரிஞ்சுது சார். புரிஞ்சது ஐயா. கரெக்டா நம்ம வந்து என்ன பாயிண்ட் கொண்டு வந்து சேர்க்கிறோம். சந்திரன் 5ஆம் பாவத்துல கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால திருமண தடை நடந்துட்டு இருக்கும்னு சொல்லணும். என்ன சொல்றாங்க, திருமணத்துக்காக தான் நான் வந்து பார்க்க வந்திருக்கேன். ஓகேவா? ஓகேங்க சார். ஓகே சார். எவ்வளவு அக்யூரேஸா இருக்கு, தெரியவான ஜோதிடம் துல்லியமா இருக்குங்க சார். அவர் ஒரு கேர்ளை விரும்பி இருக்கிறாரு. அது நல்ல அமையுமாயான்னு தான். ஒரு பெண்ணை விரும்பி இருக்கிறாரு, அது நல்லதா அமையுமா? பெற்றோருக்கு அது விருப்பம் இல்லை, ஆனா அவர்கள் அதை செய்யணும் மட்டும் இருக்காரு. ஓகே. இந்த ஜாதகத்துல ஒரு பொண்ணை வந்து விரும்பலாம், அது ஒரு கிடைக்குமா அப்படின்னா, இப்ப வந்து புதன் வந்து பலசரகாரன் நட்சத்திரத்தில் அமைந்ததுனால ஜாதகம் வந்து காதல் வந்துடும்.
செகண்ட்ஸ் வந்து காதலை வந்து தரும். புதன் பரணியில இருக்காரு. காதலுக்கு உண்டான கிரகம் அலஸ்தரக்காரங்க நட்சத்திரமான பரணியில வந்து இருக்காரு. அதனால காதல் வந்து வருது. ஆனா காதல் வந்து கல்யாணமா மாறும் அப்படின்னா இந்த சந்திரனும், இந்த கேது பகவானும், இந்த குரு பகவானும், இந்த சூரியனும், இந்த ராகு செவ்வாய் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, திருமணத்தை வந்து நடத்திட்டு போட மாட்டாங்க. அப்ப ரிசல்ட் என்ன அப்படின்னா லவ் ஃபைட்டிங்க அப்படின்னு ஒரு சூழல் தான் வந்து போகும். ஓகேங்களாமா? ஓகே. ஆனா அவர் பெற்றோருக்கு விருப்பம் இல்லை. ஆனா அவர் அதைத்தான் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரு. நான் என்ன நடக்கும் தெரியும். அதான். ஒரு 12 ஆள் நடந்துமே. ஆமா ஆமா. நடக்காது. அதுக்கு என்ன செய்யலாம் ஐயா? அவருக்கு திருமணம் நல்லதா நடக்கிறதுக்கு பரிகாரம் கோயில் லிஸ்ட் எடுத்துவா ஸ்ரீதேவி. அதாவது சந்திர தசை நடக்கிறதுனால சந்திரன் மூலத்துல இருக்காங்க, மூல நட்சத்திரத்துக்கான பரிகாரத்துக்கு போகணும். ஓகேங்க. கோவில் லிஸ்ட் எடுங்க. இதுதான் நம்மளுடைய இந்த மெத்தட்ல வந்து கரெக்டா வந்து திருமண பொருத்தம் வந்து பார்த்து கொடுக்கணும். ஏன்னா திருமண வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து அவருக்கு வந்து காத்துட்டு இருக்கு. ஓகே. சொல்லுங்க, யார் வேணும்? இது ராங் நம்பர் இருக்குங்க. மூலத்துக்குள்ளான கோவில்ஸ் திருவாரூர் பாமணி நாகநாதர் சர்வபுரீஸ்வரர். ஓகேம்மா. ஆனா இவங்க வெளிநாட்டு கோயில சிவமொழி தானே. திருவாரூர் பாமணி நாகநாதர் சர்வபுரீஸ்வரர். கோயிலுக்கு போக முடியாட்டு வீட்டுல இருந்த ஏதாவது மற்ற மந்திரங்கள் அதெல்லாம் சொல்லி செய்யலாமா ஐயா? இந்த மாதிரி கோவில் வரணும்னா ஓகே ஓகே ஓகே. பெற்றோரோட எப்படி இருப்பாரு ஐயா? ஒற்றுமையா போவாரா பெற்றோரோட? தாய் அம்மா அப்பாவோட எப்படி இருப்பாரு? ஒற்றுமையா போவாரா ஃபியூச்சர்ல, எதிர்காலத்துல? அம்மா அப்பாவோடய ஒற்றுமையா போவாருன்னா அப்பா வந்து திருநெல்வேலியில வந்து உட்காந்துருக்காரு, ராஜசமயம் உட்காந்துருக்கு. சந்திரன் அவயோகம் அவயோகம் இருப்பாரு. அதான் இப்பதான் ராம் நம்பர்ல அப்புறம் என்ன போறீங்க? அறிவில்லை, இப்பதான் சொன்ன ராம் நம்பர். சூரியன், ராகு, செவ்வாய் 3 பேருமே வந்து கெட்டு போயிருக்காங்க. சந்திரன் வந்து மூலத்துல வந்து அமர்ந்திருக்கு. இந்த பையனுக்கு அம்மா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா வந்து மேரேஜ் வரும்போது சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. தன்னுடைய சம்பாத்தியத்துக்கு அவருடைய கேரியருக்கு வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா ஆமா. அம்மா சப்போர்ட் வேலைக்காரங்க 2 பேருக்கும் முட்டிக்கும். அப்படிதான். என்ன முதல்கள்லாம் புரியுதா? சொல்லப்படாத எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு புரியுது சார். புரியுது. தொழில் என்ன மாதிரி போகுதையா? தொழிலும் படிப்பு கேது வந்து கமலநாதனா வந்திருக்காரு.
இங்க வந்து என்னன்னா அறிவுக்கு பஞ்சம் இல்லை. ஓகேங்களா? சந்திர தசையில வேலை வாய்ப்பு சம்பாதிக்கிறதுக்கு பிரச்சனை வந்து கிடையாது. என்ன படிச்சிருக்காரு? அவரு பிஎஸ்சி இன்ஜினியரிங் செய்திருக்கிறாரு, ஏர்கிராஃப்ட் இதுல செய்திருக்கிறார். ஆனா கொஞ்சம் வேலையில கொஞ்சம் அவருக்கு பிரச்சனை, இன்னும் மேல படிக்கலாமான்னு யோசிக்கிறாரு. மேல படிக்கலாமா? தாராளமா படிக்கலாம். சந்திரன் வந்து கண்ணநாதன் நட்சத்திரம், ஞானக்காரக நட்சத்திரம் மூலத்துல இருக்கனால சந்திரதசை ஃபுல்லுமே அவர் வந்து படிக்கலாம். ஆனா ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறதுலாம் வந்து அவர் வந்து நெகட்டிவா இருக்கு. ராகு வந்து செவ்வாயுடன் இணைந்த உத்தரத்துல வந்திருக்காரு. அது ஏர்கிராஃப்ட் எல்லாம் வந்து பேச முடியாது. ஆமா, அது வரைக்கும் கொஞ்சம் ப்ராப்ளமா தான் இருக்குது. அந்த அந்த லைனும் அந்த அந்த ஒர்க்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. எந்த லைன்ல அவருக்கு சிறப்பா இருக்கும் ஐயா? எந்த? அவருக்கு வந்து சுக்கிரன், சனி, கேது, தசாநாதன், சந்திரன் இதெல்லாம் பாசிட்டிவா இருக்காங்க. சுக்கிரன்னா உங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட், அலங்கரிப்பு விஷயங்கள், வாகனத்துறை, அதெல்லாம் நீங்க எடுக்கலாம். கேள்வி கொண்டாடுறது சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எடுக்கலாம். சனி பகவான்னா எலும்பு, மைண்ட்ஸ் அந்த ரிலேட்டடா இருக்கலாம். புரோக்கர்ஸ் அந்த மாதிரி எடுக்கலாம். கால்நடைகள் வந்து எடுக்கலாம். கேது அப்படின்னா ஆன்மீகம் ரிலேட்டடா, சித்தா அது தொடர்புடைய விஷயங்கள் எடுத்துக்கலாம். சந்திரன் மூலத்துல இருக்காரு, நல்ல விஷயம். தசை முழுவதும் எவ்வளவு கொடுத்துருவாரு. உணவு, உடை, நீர் சம்பந்தப்பட்ட துறைகளையும் அவர் வந்து தேர்ந்தெடுக்கும். சந்திரன் அவயோகியா இருக்கிறதுனால அவருக்கு உணவு உடை அதுவெல்லாம் கிடைக்குமா ஐயா? அது எடுக்கலாம். மூலத்துல இருக்கனால அதை எடுக்கலாம். 10 வருஷங்கள் வந்து நல்லா கை கொடுக்கும். சந்திரதசை முடிஞ்சிருச்சுன்னா வேலைக்கு. ஓகே. இப்ப பொறுத்தவரையும் கோச்சார குரு பகவான் வந்து பூரட்டாதி நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரத்துல வந்து பயணம் ஆகிட்டு குரு உபயோகி. புனர்பூசங்கிற அவயோக ஸ்தானத்தையே போயிட்டு இங்க கேடு இருக்காரு. பூரட்டாதியில கோச்சார சனி இங்கதான் இருக்கு. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து அவருக்கு தொழில் தடையை வந்து அவருடைய வருமானத்தை வந்து கெடுக்கும். ஒரு குரு வந்து அந்த நட்சத்திர பூசம் வந்து வரணும். அது வரையும் அவருக்கு வந்து தொழில வந்து பாதிப்பு இருக்கு. பத்தாவதுக்கு இந்த குரு வந்து உத்தரதான் வந்து குரு இதெல்லாம் தெரியுது மாறிடும். சரி, முதல்ல இந்த செட்டிங்ஸே மாறணும். குரு வந்து பூசத்தை விட்டு பூசத்துக்கு வந்து வரணும். முதல்தான் அவருக்கு வந்து நல்ல வேலை வாய்ப்பு என்பது அமையும். அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் நம்ம எல்லாரும் போயிட்டு வந்தோம். என்ன கோயில் போயிட்டு வந்தோம்? கர்க்கடகேஸ்வரர். வெரி குட். கற்கடேஸ்வரர் நந்து கோவில் போயிட்டு வரும்போது அந்த பாதிப்பு வந்து விலக ஆரம்பிச்சு. எனக்கு தெரிஞ்சு வந்தவங்க எல்லாருமே என்னை கூப்பிட்டு தகவல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. எனக்கு ரிசல்ட் மாறி இருக்கு. நிறைய பேர் வந்து தகவல் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஓகேங்க சார். ஓகே ஐயா. இந்த ஜாதகத்துல திருமணத்துல நிறைய பாதிப்பு இருக்கு. கவனமா இருக்கணும். நல்லா போய் மேட்சிங் பார்த்து பண்ணணும். பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும் போதும் பெருசா யோகங்கள் வந்து இல்லை. இப்ப வந்து இருக்கிறது நமக்கு வந்து கல்யாணம் வாய்ப்பு. அந்த ஜாதகத்துல யோகமா கொண்டதாதான் எதிர்காலம் வந்து நல்லா இருக்கும். சரிங்களா? வேற யாருக்காவது டவுட்ஸ் தான் கேட்கலாம். நோய்கள் வரும்போது என்ன மாதிரியான பாதிப்பு இருக்கும் ஐயா அவருக்கு? நோய்கள் அப்படிங்கும் போது செவ்வாய் வந்து பயணம் ராகுடன் எந்த உத்தரத்துல இருக்க ஜீரண மண்டலத்தை வந்து அது பாதிக்கும்.
ஆமா பேசுறதுல சுக்கரன் சுகர்ல ஏதாவது ஏற்றம் இருக்காங்களே உருவாக்குவோம். அவிட்டத்திலும் குரு பகவான், மஞ்சள் காமாலை, உடல் பருமன், அந்த மாதிரி பாதிப்புகளை அவருக்கு சொல்லுவாங்க. ஜீரண problem. நீங்க வந்து பிரசவ ஏற்ற இருக்கீர்கள், அறுவை சிகிச்சைகள், ரத்தகாயங்கள், இதெல்லாம் நீங்க வந்து எடுத்துக்கலாம். பற்கள் இதெல்லாம் செவ்வாய்க்கு உண்டான காரணங்கள். இதெல்லாம் உங்களுக்கு பாதிப்புகள் என்பது உருவாகும். அவருக்கு ஜீரண கோளாறு இருக்குது, அதான் ஜீரண problem இருக்கு. எடுத்த உடனே அதான் சொன்னேன். ஆமா ஆமா 4 செவ்வாயுடன் இணைந்து உத்தரத்தினால ஜீரணம் பாதிக்கும். ஆமா இவ்வளவு அத்தியாவசியம் இருக்கு பாருங்க. கரெக்டா இருக்கு. இப்ப பிற்காலத்துல ஐயா அப்பா அம்மாவோட இருக்கிறது ஓகே இருக்குமா? இப்ப அவரு கொஞ்சம் தாய் தந்தையோட சொல்லு கேட்கறது இல்ல, கொஞ்சம் பிரச்சனையோட இருக்கிறாரு. அம்மா ஓகே, அப்பாவோட நிறைய கருத்து இருக்கணும். ஓகே இன்னும் இந்தியா வந்து பரிகாரம் பண்ண சொல்லு. ஓகே மருத்துவ ஜோதிடத்தை பத்தி ரொம்ப டீப்பா வந்து அடுத்த கிளாஸ் வந்து நம்ம ரோகிணி வந்து போட போறாங்க. சப்ஜெக்ட் நான் தான் ரெடி பண்ணி தர போறேன். சப்ஜெக்ட் நான் தான் ரெடி பண்ணி தர போறேன். நான் தான் ட்ரைனிங் கொடுக்க போறேன். இதுவரை பார்க்காத மருத்துவ ஜோதிடத்தை அதை பார்ப்பீங்க. இதே உச்சிரத்தில் வந்து சூரியனா எப்படி வேலை பார்க்கும், சந்திரனா எப்படி, செவ்வாய்னா எப்படி, புதன்னா எப்படி, இப்படி சொல்லி தரப்போம். அது மட்டும் கிடையாது, என்ன வந்து வேற சீக்கிரம் தான் கொடுக்கலாம்னு இருக்கேன். ஓகேவா? ஓகேங்க சார். ஓகே சார். ஓகே. யாராவது வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இவரோட சகோதரியோட அப்படி இருப்பாரு ஐயா, ஒரு சகோதரி இருக்கிறாங்க. சகோதரி வந்து செவ்வாய், அவர் வந்து ராகுடன் புத்திரத்துல வந்திருக்காங்க. சுக்கரன் இருக்கு, யோகி. அது ஓகே, பரவாயில்ல. சில நேரங்கள்ல சண்டை பிடிக்காம சில நேரங்கள்ல சேர்த்துக்கோங்க. அது வந்து கடின பாதிப்புலாம் ஒன்றும் கிடையாது. ஓகே தேங்க்யூ ஐயா. ஓகே, காதல் மாத்திடலாமா? அடுத்த ஜாதகம் போடலாமா? யாருக்காவது எதுவும் கேள்வி இருந்தா கேட்கலாம். குருஜி, இவருக்கு சொந்த தொழில் கை கொடுக்குமா அல்லது உத்தியோகம் கை கொடுக்குமா? சொந்த தொழில் கை கொடுக்காது. குரு வந்து அவிட்டத்துல ஃபெயிலியர். சரிங்க. விசாகம் போராட்டாதி அதெல்லாம் வந்து நியூட்ரலா தான் இருக்கு. அவயவம் வந்துருச்சு. குணபூசம் விசாகம் போராட்டாதி அவயவ நட்சத்திரம் குரு அவிட்டத்தில் நின்று ஃபெயிலியர் ஆகுது. அவயவியா சொந்த தொழிலுக்கு ஏற்ற ஜாதகம் இல்லை. சொந்த தொழில் பண்ணி போனக்கூடாது. சரிங்க குருஜி. இவரையா இப்ப லவ் பண்ணிட்டு இவரைத்தான் செய்வேன்னு சொல்லி கொண்டு இருக்கிறாரு. அதெல்லாம் ஒரு ஒன்றும் செய்ய மாட்டாரு. கல்யாண வாய்ப்பு கிடைக்காது. அப்படியே கல்யாணம் நடந்தாலும் பிரிஞ்சு வரும். ஓகே ஐயா. இப்ப வந்து அவருக்கு கல்யாணம் நேரத்துல அதனால நடக்காது. அவரு 26 நெக்ஸ்ட் இயர் ஆகஸ்ட்ல நான் செய்ய போறதாக சொல்லியிருக்காரு. வேற
வேற கேள்விகள் இருக்குதா இதுல? ஐயா இல்லைங்க ஐயா. ரைட், கிளாஸ் பண்ணலாமா? மாத்திக்கலாம் சார். மணி என்னாச்சு? ஓகே சார். மணி 7:54 குருஜி. 7:54 குருஜி. ஆயிரத்தி வேலைக்காலம். குருஜி கொடைக்கானல்ல இருந்து தண்டபாணி குருஜி. என்னோட மனைவி ஜாதகத்தை கொஞ்சம் பார்க்கணும் குருஜி. குருஜி அதாவது 26/4/1970 பிறந்திருக்காங்க குருஜி. சொல்லுங்க. 26 தேதி வந்து 26/4/1970 குருஜி. நேரம் மாலை 6 மணி குருஜி. கரெக்டா 6 மணிங்களா? கரெக்டா 6 மணி. 6 மணி தான் கரெக்டா, சுத்தமா 6 மணி. பிறந்த இடம் கொடைக்கானல் குருஜி. திதி வந்து தேய்பிறை சஷ்டி திதி குருஜி. நாமயோகம் சிவநாமயோகம் குருஜி. அதாவது டேட் வந்து 26/4/1970. கரணம் வந்து கரசை கரணம் குருஜி. சிம்ம வீடு. முடக்கு வந்து பூரம் வருது குருஜி. சிம்மத்துல பூரம் வருது குருஜி. வைநாசிக அதிபதி வந்து சித்திரை செவ்வாய். லக்னம் வந்து துலாம். லக்னம் துலாம். லக்ன புள்ளி வந்து சித்திரை. ஆமா கரெக்ட். நீங்க சாஃப்ட்வேர் வச்சிருக்கீங்களா? இல்லங்கம்மா, நான் வந்து எனக்கு ஏற்கனவே எழுதி கொடுத்ததான் வச்சிருக்கிறேன். அப்படியா? நீங்க சாஃப்ட்வேர் வாங்கிக்கோங்க நம்மளோட SNGBயோட. அதெல்லாம் உங்களுக்கு நிறைய ஜாதகத்துல 6000 கரெக்டா இருக்கும். பாவகட்டத்துல லக்னம் வந்து துலா லக்னம். லக்னம் புள்ளி வந்து சித்திரை. சுவாதி இல்ல சித்திரை. லக்னம் துலாம் வீட்லயே வந்து குரு பகவானா இருக்கிறவங்க சுவாதி. ஆமா, குரு பகவான் சுவாதி. லக்னத்திலிருந்து 3ல சந்திரன் மட்டும் இருக்கிறாங்க. பூராடு. சந்திரன் வந்து பூராடு. அதுக்கப்புறம் லக்னத்திலிருந்து 5ல ராகு மட்டும் இருக்கிறாங்க. சந்தேகம். 7ல சூரியன் அஸ்வதியில, சனி பகவான் பரணியில. 2 பேர் இருக்கிறாங்க. சூரியனும் சனியும்
மேஷ வீட்லயே இருக்கிறாங்க. சூரியன் அஸ்வினி, சனி பகவான் பாருங்க. ரிஷப வீட்ல வந்து கிருத்திகை மூணு கிரகம் இருக்கு சார். சுக்கிரன் வந்து கிருத்திகை, செவ்வாய் வந்து ரோகிணி, புதனும் கிருத்திகை தான். சுக்கிரனும் கிருத்திகை. அடுத்தது வந்து சிம்ம வீட்ல கேது மட்டும் இருக்கிறாங்க பூரம். சிம்ம வீட்ல கேது மட்டும் இருக்கிறாங்க பூரம். தசை வந்து ராகு தசையில சுக்கிர புத்தி நடக்குது. ராகு தசையில சுக்கிர புத்தி நடக்குது. 2027 7ஆம் மாசம் முடிய இருக்கு. 7ஆம் மாசம் முடிய 2027 சுக்கிர தசை. லக்னம் சித்திரையில பாசிட்டிவ் நெகட்டிவா? நெகட்டிவ் சார். நெகட்டிவ் சார். அவயோகி நட்சத்திரம் நெகட்டிவ். குருசுவாமி பாசிட்டிவ் சார். உபயோகி நட்சத்திரம் ராகு நட்சத்திரம் பாசிட்டிவ். சந்திரன் பூரணம் அவயோகி நட்சத்திரம் நெகட்டிவ் சார். இந்த அவயோக நட்சத்திரம் சதயம். இல்ல சந்திரன் பூராடம் சார். ஓகே. ராகு ராகு டபுள் பாசிட்டிவ் பாசிட்டிவ் சார். சூரியன் சூரியன் பாசிட்டிவ் நெகட்டிவா? நெகட்டிவ் சார். சனி சனி எந்த நட்சத்திரம் சார் கிளியரா தெரியல. சனி பகவான் நட்சத்திரத்துல இருக்கிறாங்க. சார் அந்த சுக்கிரன் இடத்துல வந்து வெளிச்சமா இருக்கிறதுனால அந்த எழுத்து தெரிய மாட்டேங்குது சார். சரி ஓகே. அது இன்னும் கொஞ்சம் ஜாதகம். இது வந்து நான் இவங்க போர்டு அங்கே மாதிரி தான் இருக்கும். ஒரு நைட் எங்க வைக்கணும் என்ன எதுன்னு தெரியாது. நான் போர்டு போய் அப்படி இருந்துச்சு. சுக்கரன் வந்து சனி வந்து பரணியில இருக்கு நெகட்டிவ். சுக்கரன் வந்து கிருத்திகை, புதன் வந்து கிருத்திகை. அது வந்து விபரீத ராஜபக்தி வந்து தரும். தீசூரிய நட்சத்திரம் வந்து லக்னத்துக்கு 8ல வருது. நல்லது விஷயம். செவ்வாய் வந்து ரோகிணியில இருக்காரு. செவ்வாய் வந்து அவயோகம் தீசூனியம், அதனால அவுட் ஆகுறாரு. கேது வந்து பூரத்துல இருக்கு, அதுவும் வந்து அவுட் ஆகுது. சார் செவ்வாய் கர்ணநாதன் நட்சத்திரம். வெரி குட். செவ்வாய் வந்து கர்ணநாதன் நட்சத்திரம் பாசிட்டிவ். விஷயம் ராகு தசை. ஆண் ஜாதகமா பெண் ஜாதகமாங்க? பெண் ஜாதகம் மேடம். பெண் ஜாதகம். பெண் ஜாதகம். பெண் ஜாதகம். 1970. Okay. சந்திரன் கேது இதே வேலை கட்டாதையா? ஐயா என்னங்க? திரிகோண இடைவு சார். திரியோட இடைவெளி வந்து வருது. அது இல்லாம வந்து அங்க மேல வந்து சனி போல இருக்கு. சந்திரன் சனி கேது காம்பினேஷன். ஓகேவா? ஓகே. சனி கேது காம்பினேஷன்.
சந்திரன் கேது காம்பினேஷன், சுக்கிரன் கேது காம்பினேஷன், மூணுமே வேலை பார்க்கும். கேது கூடுதலான சுக்கிரன் கேது காம்பினேஷன், கேது சனியோட திரிகோணத்துல சனி கேது காம்பினேஷன். ஓகேவா? சரிங்க. அடுத்தது வேற எந்த கிரகங்கள் வந்து பாதிப்பு தருது அப்படின்னு பார்க்கும்போது மொத்த கிரகங்கள் எல்லாம் ஓரளவுக்கு நல்லதா இருக்கு. இப்ப ராகு தசை வந்து நடந்துட்டு இருக்கு. ராகு வந்து சதவீதம் இருக்காரு, ராகுவும் சதவீதியிலே தான் இருக்காரு. அவர் வந்து என்ன பண்றாரு, என்ன பலன் தருவாரு? வயசானவருக்கு 1970 இருக்காரு. 55 சார். 55 வயசாயிடுச்சு. ஆமாங்கய்யா. ராகு தசை, அதுக்கு முன்னாடி என்ன தசை போயிருக்கு? செவ்வாய் வந்து இந்த ஜாதகம் என்ன செய்யுது? ராகு வந்து ஒரு நியூட்ரல் நட்சத்திரத்துல இருக்கு. ஒன்னும் பெருசா ஏமாத்து தந்த. அடுத்த தசை வந்து குரு தசை. அது சுவாதியில நற்பணம் வந்து குரு. இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, போன தசை வைராசிக தசை, இந்த தசையும் பெருசா ஏமாத்த கொடுக்கலாம். அப்ப உறுதியா பண நெருக்கடிகள் இருப்பார். ஒண்ணு, போன தசையில் நடந்த வியாதிகள் குணமா இருக்குமோ அது கண்டினியூவாக தான் அப்படின்னு பார்த்தா, செவ்வாய் வந்து ரோடியில் இருக்காரு. மிருக சிஸ்டம் சித்திரை அமைக்கத்துல லக்னம் வந்து சித்திரையில வந்து நின்றுது. அப்ப பிரசவ ஏதாவது ஏற்றம் இருக்கிறது கண்டினியூ ஆகலாம். நம்மள மாதிரி நபர்கிட்ட வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், மருந்தெல்லாம் மாத்திடுவோம், வழிபாடுகள் கொடுப்போம். அது வந்து கம்மியாக கியூர் ஆகும். இவருக்கு வந்து இப்பதானே நம்ம ஜாதகம் நம்ம தானே இந்த ஜாதகம் வந்திருக்கு. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து ஏற்ற இறக்கங்கள், ரத்தத்துல வேற ஏதாவது குறைபாடுகள், ரத்த காயங்கள், இருக்கு. ரத்தத்துல நிறைய குறைபாடுகள் இருக்கு. அடிக்கடி சோர்ந்து தூங்கிடுறாங்க. முந்தன தசையில நடந்தது இன்னும் வந்து சரியாக வரும். அதேதான் குருஜி. வெரிகோஸ் வெயின் வேற இருக்கு. ஆமாங்க குருஜி, 100க்கு 100 கரெக்டா இருக்கு குருஜி. கால்ல வெரிகோஸ் வெயின் குருஜி, அது இன்னும் சரியாகவே இல்லை. 2017 இருந்தே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா இருக்கு குருஜி. ஓகேங்க சார். குருஜி நான் என்ன பண்ணேன், இதுக்கு முன்னாடி தசை என்ன, இந்த தசை என்ன, அடுத்த தசை என்ன பார்த்து பலன் எடுத்தேன். ஆமாங்க சார். ஆமா குருஜி. அவர் நல்லா இருக்கிறாரு அப்படின்னு பாசிட்டிவான பலன்கள் சொல்லிடுறீங்கன்னா வேலைக்கு ஏற்பது. முன்னாடி தசை வந்து கடிகால நோய் பாதிப்பு வந்து கொடுத்துருக்கு. இந்த தசைக்கு அவருக்கு வந்து சரியாகல. தேவையான அளவுக்கு மரபுகள் இருக்கம் வந்து இல்லை. ஆமா குருஜி. இந்த நோயை வந்து குணப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல வந்து சந்திரன் காரணநாதன் புதன் வந்து யோகமா வந்திருக்கனால சித்தா ஹோமியோபதி மருந்துகளை வந்து பயன்படுத்தலாம். சரிங்க குருஜி. ஹோமியோபதினா மருந்து மாத்திரைகள் எடுக்கும்போது அவருக்கு வந்து குணமாகும். சித்தா ஹோமியோபதி. சரிங்க குருஜி. சந்திரன் புதன். சரிங்க. சந்திரனா புதன்னா யோகா, தியானம், மூச்சு பயிற்சி, மனப்பயிற்சி, மலர் மருந்துகள், இதையெல்லாம் அவர் வந்து நம்ம வந்து மின்சம் பண்றாங்க. சரிங்க குருஜி. அப்ப இந்த மருந்துகளை வந்து தொட்டா அது வந்து சரியாகும்.
எனக்கு குருஜி சரியா கேட்கல குருஜி. சித்தா அல்லது ஹோமியோபதி மருந்துகளை பயன்படுத்தும் போது குணமடைக்கும். குணமடையும். ஆமாங்க குருஜி. அதோட வந்து யோகா, தியானம், மூச்சு பயிற்சி, சரிங்க குருஜி. மனப்பயிற்சிகள் அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு எடுக்கும் ரெகுலரா. சரிங்க குருஜி. இது கோயில் பரிகாரங்கள் எதுவும் இருக்குங்களா குருஜி? அது இருக்கு. செவ்வாய் நூலில் இருக்கு இல்லையா? ஆமாங்க குருஜி. நாமலேஸ்வரர், உளுந்தூர்பேட்டை பக்கத்துல. உளுந்தூர்பேட்டை பக்கத்துல. உளுந்தூர்பேட்டையில இருந்து சென்னை போற வழியில ஒரு டோல் பிளாசா இருக்கு. இங்க கோயம்புத்தூர், சேலம், இந்த பக்கத்து போறீங்கன்னா டோல் பிளாசா தாண்டி ரைட் இருக்கும். திருநாவலூர் உளுந்தூர்பேட்டைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டோல் பிளாசா, அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு லிஃப்ட் வரும். அது போனீங்கன்னா ஒரு 7-8 கிலோமீட்டர். திருநாவலூர், நாவலேஸ்வரர். திருநாவலூர். ஆமாங்க, திருநாவலூர், நாவலேஸ்வரர். அவரை போயிட்டு வந்து கரசீகரணம் நடைபெற்று இருக்கும் போது போய் தரிசனம் பண்றாரு. கரசீகரணம் அப்ப. சரிங்க. இப்ப அந்த ஜாதகர் வந்து செவ்வாய், சுக்கிரன், சூரியன் இந்த 3 பேருடைய உணவுகளை வந்து பயன்படுத்துறது. சரிங்க குருஜி. சோழராஜன் சொல்லுங்க, என்னென்ன உணவு? சார் செவ்வாய் உணவு துவரம் பருப்புங்க சார், தேங்காய், தக்காளி, பப்பாளி பழம், அது சார்ந்த உணவுகள் சார். அடுத்தது சுக்கிரனுக்கு. சுக்கிரனுக்கு வந்து மொச்சைங்க சார், இந்த பீன்ஸ் ஐட்டம் சார், இனிப்பு வகைங்க சார், அதெல்லாம் தவிர்க்கணும் சார், பயிர் வகை. அடுத்தது சூரியன். சூரியனுடைய கோதுமைங்க சார், பச்சை மிளகாய்ங்க சார், கேரட், பீட்ரூட் மாதிரிங்க சார், அதையும் தவிர்க்கணுங்க. வாழைப்பழம் தவிர்க்கணுங்க சார், அப்பம் தவிர்க்கணுங்க சார், உத்திராடத்தில் பலாப்பழம் தவிர்க்கணுங்க சார். குறிப்பிட்ட உணவுகளை அவாய்ட் பண்ணிட்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். ஹோமியோபதியில மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு அடுத்தது வந்து புதன் அப்படின்னா இப்ப லட்சுமி நாராயணன், லட்சுமி நரசிம்மர், ஸ்ரீரங்கம் அந்த பெருமாள் கோவில்கள் வந்து எல்லா பெருமாள் கோவிலுக்கும் போயிடலாம். சரிங்க குருஜி. ஐயா சொல்லுங்க. சொல்லுங்க. சரிங்க குருஜி. இது பொருத்தங்களா? ஓகே ஓகே. அம்சத்துறை நைட் பக்கம் நாளைக்கு ஓகேவா? அடுத்தது வந்து புதன் அப்படின்னா நரசிம்மர், லட்சுமி நரசிம்மர், லட்சுமி நாராயணன், ஸ்ரீரங்கம், இந்த தவிர மீதி எல்லா பெருமாள்களும் அடிக்கடி போகும். சரிங்க. குற்ற வழிபாடு நாகாத்தம்மன், நாகராஜா, குறிப்பா வந்து ராகு சதயத்தில் இருக்கிறதுனால மேலக்கடம்பூர் அமிர்தகடேஸ்வரர் அங்க போயிட்டு வந்தீங்கன்னா சூப்பரா வேலை போகும். தசையில கிடைக்காத யோக பலன்லாம் கிடைக்காது. மேலக்கடம்பூர் அமிர்தகடேஸ்வரர். ஆமா, மேலக்கடம்பூர். மேலக்கடம்பூர். கடம்பூர். மேலக்கடம்பூர். மேலக்கடம்பூர்ல அமிர்தகடேஸ்வரர். கடம்பூர் அமிர்தகடேஸ்வரர். சரிங்க குருஜி. சந்திரனா வெங்கடாஜலபதி, பிரசன்ன வெங்கடாஜலபதி, சீனிவாச பெருமாள், வெங்கட்ராமன், கல்யாண வெங்கட்ராமன், கிருஷ்ணன், இதெல்லாம் சந்திரன் தான். ஆதிபரா சக்தி. சரி. சக்தி பீடங்கள் 108 இருக்கு இந்தியா ஃபுல்லும். அது அந்த வழிபாடுகளை தாராளமா எடுக்கலாம். சந்திரமௌலீஸ்வரர், சந்திரசூரீஸ்வரர், சந்திரமௌலீஸ்வரர், சந்திரசூரீஸ்வரர், அது தாராளமா எடுக்கலாம். சரிங்க குருஜி. வேற யாராவது கேள்விகள் இருக்கா?
மணி என்னாச்சு? 8:15 ஆயிடுச்சுங்க சார். ரைட். சந்தேகம் இருந்தா பாருங்க முடிச்சுக்கலாம். நான் இங்க கோயம்புத்தூர்ல இருக்கேன். அவ்வளவுதான், பஸ் போட்டிருக்கேன் சேலத்துக்கு. சரிங்க குருஜி. ஓகே குருஜி. தேங்க்யூ வெரி மச் குருஜி. தேங்க்யூ ரொம்ப நன்றி குருஜி. ஒரு 10 நிமிஷம் ஏதாவது கேள்விகள் இருந்தா கேள்வி. இவங்களுக்கு ஆயில் பாதிப்பு உண்டா குருஜி? சனி பகவான் வந்து 12 இருக்கு, ராகு வந்து சதயத்தில் இருக்கு, கோச்சார சனி வந்து புரட்டாதி இருக்கு. இப்போதைக்கு ஆயில் பாதிப்பு வந்து கிடையாது. ஆயில் பாதிப்பு இல்லை. சரிங்க குருஜி. நீங்க இந்த மேலக்கடலூர் அமிர்தேஸ்வரர் போயிட்டு இருந்தீங்கன்னா நான்கு திசை இது வந்து இரவுலாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். உடல் ஆரோக்கியம், ஆயுள் பாதிப்பு எல்லாமே அந்த இடத்துல வந்து நிவர்த்தி தெரியும். மேலக்கடலூர் அமிர்தேஸ்வரர். சரி, ஓகே குருஜி. இந்த மேலக்கடலூர் என்ன மாவட்டத்துல வருது? மேலக்கடம்பூர் எந்த மாவட்டத்துல வருது குருஜி? கடலூர் பக்கத்துல இருக்கு. கடலூர் மாவட்டம். கடலூர் மாவட்டம். ஓகே குருஜி. ஆமா. நன்றி குருஜி. சார் ஒரே ஒரு டவுட். இந்த ஜாதகத்துல இப்ப வந்து இந்த ராகு திசையில பாத்தீங்கன்னா தனயோகம் வந்து யோகமா இருக்கு இல்லைங்களா? உபயோகி ராகு, அதே இதுல குருவும் சுவாதியில இருக்காரு இல்லைங்களா? சப்போஸ் அப்படி தனயோகம்னு மட்டும் பார்த்தோம்னா அது ஆக்டிவேட் ஆகுமா குருஜி? இப்ப வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி வழிபாடுகள்ல எடுக்க ஆரம்பிச்சாரு அப்படின்னா ஒரு நல்ல சேஞ்சஸ் கிடையாது. சரிங்க, ஓகே சார். ஆமா. இந்த ஜாதகத்துல குரு வந்து நியூட்ரலா வந்திருக்காரு. புலம் விசாரம் போன்றதெல்லாம் நியூட்ரலா இருக்கு. குரு உட்கார்ந்த இடம் மட்டும் தான் நல்லா இருக்கு. அப்ப வந்து அந்த பலன் வந்து குரு தசை குரு புத்தியில் தான் கிடைக்கும். குரு சுவாதியில உட்கார்ந்த நட்புணன் வந்து குரு தசை குரு புத்தியில் தான் கிடைக்கும். ஓகே சார், ஓகே சார். இருந்து கிடைக்கும் குரு தசை. ஆமா. சரிங்க குருஜி, நன்றி. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஐயா எனக்கு ஒரு டவுட் வந்து அந்த பத்தரை கரணம் இதுல வந்து விஷ்டி கரணம் மட்டும் வருது இல்ல ஐயா? விஷ்டி அது என்ன டிஃபரன், என்ன வித்தியாசம் ஐயா? அது ரெண்டும் ஒண்ணுதான். பத்திரை கரணத்தினுடைய உலர வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கால அளவு மட்டும் விஷயம் சொல்லுவோம். என்ன முதல் பார்த்த ஜாதகம் அது விஷ்டி கரணம் ஒரே ஒன்றாவே எடுத்தாலே போதும். ஓகே ஐயா, தேங்க்யூ. விஷ்டி கரண நேரத்தில் செய்களை ஏழல் பிரதி சொன்ன அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வைக்கிறது எழுதுறதுலாம் பண்ணுவாங்க. திருட்டு கொள்ளை இந்த மாதிரி விஷயங்களும் வந்து பண்ணுவாங்க. பத்திரை காரணத்தினுடைய முடிவு பகுதி கால்வாசி நேரம் இப்போ வந்து பத்திரை காரணம் 16 மணி நேரம் இருக்கு அப்படின்னா கடைசி 4 மணி நேரம் விஷயம் எடுத்தது 4ல ஒரு பங்கு. சரிங்களா? கருணநாதன் எடுக்கும்போது கேது ஒட்டே அது பொதுவா அப்படியே மாறாது. ஆமா ஆமா. வேற யாருக்காவது கேள்வி இருக்கா? இவங்களுக்கு இந்த கர்ணநாதன் சந்திரனா வர்றதுனால கரசை கரணம் பிள்ளையார்பட்டி போய் வணங்கலாமா குருஜி? அதெல்லாம் வந்து வேலை. சரிங்க குருஜி. அதாவது இப்ப வந்து பிள்ளையார்பட்டி விநாயகருக்கு வந்து வெள்ளை கலர்ல வந்து வஸ்திரம் சாத்தனாங்க.
அதனால வந்து கர்ஷை கரணத்துக்கு உண்டான கரணநாதன் வந்து பிள்ளையார்பட்டி விநாயகர். இது ஏத்துக்கிற மாதிரி இருந்தா இதுல ஏதாவது லாஜிக் இருக்கா? ரோகிணிக்கு திசான் வழிபாடு, ரோகிணிக்கு உண்டான விஷயங்கள் நாமக்கணும். சரி. அசத்துக்கு என்ன வழிபாடு இருந்தா? அசத்துக்கு கமலா ஆரஞ்சு சார். கமலா ஆரஞ்சு எல்லாம். அசத்துக்கு வந்து சூரியன், சூரியன் வந்து பேட்டியில அப்ப என்ன பண்ணலாம்? வேதபுரீஸ்வரன் வழிபாடு எடுத்துக்கலாம். வேதபுரீஸ்வரர். திருவோணம் மகாவிஷ்ணு, சந்திரன்னா ஆதிபராசக்தி வெங்கடாஜலம். சரிங்க. பண்ணாதான் கரணம் வந்து பக்கமா ஆக்டிவேட் ஆகும். ஓகே. ஏற்பட்டு போனாங்க ஏதுதான் ஆக்டிவேட் ஆகும். ஓகே தான் ஆக்டிவேட் ஆகும். போறதுலே இருக்கு. சரிங்க குருஜி. அதுதான் ஆக்டிவேட் ஆகும். சரிங்க குருஜி. நம்மளுடைய பாடத்திட்டத்தை தவிர நீங்க எங்க போனீங்கன்னாலும் எல்லாரும் வந்து சொல்லுவோம். கர்ஷை கரணத்துக்கு கரணநாதனுடைய கோவில் வந்து பிள்ளையார்பட்டி விநாயகர். ஆமாங்க குருஜி. ஒரு பரிகாரத்தையும் ஒரு வழிபாட்டையும் தேர்வு செய்யும் முன் அது வந்து என்னன்னா கிரக காலத்துல ஒரு மாதிரி வரும், நட்சத்திர காலத்துல வேற மாதிரி காட்டும், சரிங்க. மாம காலத்துல வேற மாதிரி காட்டும். எல்லாத்தையுமே சிந்திச்சு அதுல வந்து ஒரு முடிவு. இந்த ஜாதகத்துல கேது நல்லா இருந்து கர்ஷை காரணத்துல இருந்தது ஓகே. கேது பேடு ஜாதகத்துல வந்து பேடியில குளத்துல இப்ப வந்து பிள்ளையார்பட்டி அபிஷேகம்னாக்க அந்த இடம் வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சு. கேது போகுதுல காரணம் அந்த இடம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சு. சனி கேது சந்திரன் இந்த காம்பினேஷன் தான் வந்து பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சு. உள்ள போகக்கூடாது. சரிங்க குருஜி. ரொம்ப டீப்பா வந்து சிந்திச்சு பணங்கள் எடுப்பது, பரிகாரங்கள் எடுப்பது, கால நிர்ணயம் எடுப்பது எல்லாமே நம்மளுடைய தேரியில மட்டும்தான் வரும். மொத்தங்கள் எல்லாம் வந்து நான் எதுக்கு யாரும் கரெக்டா கிடையாது. எல்லாம் அறுவையா இன்னைக்கு எவ்வளவு கலா கட்டணும் அதோட நிற்கிறாங்க. கிரகத்துல கணபதி என்பது கேதுக்கு உண்டான அதிதேவதை. ஆமாங்க குருஜி. அப்படி இருக்கிற பட்சத்துல அவரே பேடிக்காக உட்காந்துருக்காரு. கோச்சாருக்கு அதே இடத்துல கிரகம் இருக்கு. நம்ம பாடு பிள்ளையார்பட்டியை போனாங்க ஏதாவது சும்மா அந்த சங்க ஊதி கடிச்சா ஆண்டி அப்படிங்கிற கதையா இருக்கு. கண்டிப்பா குருஜி. ஓகேவா? அப்படி பண்ணக்கூடாது. சரிங்க. ஓகே, வேற யாராவது இருக்கா? சார் வேற ஒன்றும் சந்தேகம் இல்லைங்க சார். சரி ஐயா ஐயா, முதல் ஜாதகத்துல இந்த திருமணம் பிரச்சனை இருக்கிறதுக்கு சூட்டபிளான பெண்ணை எடுத்தா ஓகே வருமா ஐயா? அந்த பரிகாரத்தை வந்து பண்ணீங்கன்னா அதுக்கு மச்சிங்கா சாட்டு வச்சுதான் ஓகே இருக்கு வாழ்க்கை. தேங்க்ஸ். ஓகே, இந்த நோக்கம் எப்படி இருந்துச்சு? தெளிவா நிறைய விஷயங்கள் கிடைச்சிருந்தா தெளிவா இருந்துச்சு சார். அருமையா இருந்தது. நல்லா இருந்தது. நன்றி ஐயா, நன்றி ஐயா. கிளாஸ் முடிச்சிடலாமா? நன்றிங்க சார். வணக்கம் சார். ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே ஓகே. ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணுவா. ரெக்கார்டிங் போட்டு